வணக்கம் நேயர்களே, இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஃபார் ரோப் சேலஞ்சில் நாள் 52. இன்னைக்கு vlog அவுட்டிங்ல அதிகமாகவும் வீட்டில் கம்மியாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் ஏஞ்சி என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு அஃப்கோர்ஸ் என்னோட கூட்டாளியான என்னோட அம்மாவையும் கூட்டிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போயிருந்தேன். ஒரு சில மாத்திரை அண்ட் மருந்துகள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி வண்டியில் போட்டாச்சு. மொதல் ஸ்டாப்பிங் முடிச்சு 2வது ஸ்டாப்பிங்க்கு அம்மாவை கூட்டிட்டு மார்க்கெட் போயாச்சு. மார்க்கெட்டில் நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு 3வது ஸ்டாப்பிங்க்கு ஒரு கம்பங்கூழ் கடையா பார்த்து நிறுத்தி ஆளுக்கு ஒரு கம்பங்கூழை போட்டு முடிச்சாச்சு. 4வது ஸ்டாப்பிங் வீட்டில் தான். வீட்டுக்கு வந்து நம்ம டாயின் நண்பர்களை பார்த்துட்டேன், சொல்ல மாறேன்ட்டேன். வர வழியில ஒரு பேக்கரியில் நிறுத்தி ஒரு முட்டை பப்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு வெளியில கிளம்பியாச்சு. லென்ஸும் ஸ்பெக்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ 6வது ஸ்டாப்பிங் அங்க போட்டாச்சு. அங்க இருந்து 7வது ஸ்டாப்பிங்க்கு அப்போலோ ஃபார்மசி போயாச்சு. ஒரு சில லோஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு 8வது ஸ்டாப்பிங் பர்ஃபியூம் கடைக்கு போயிருந்தோம். கஸ்டமைஸ் பர்ஃபியூம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து 9வது ஸ்டாப்பிங்க்கு ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக்கை போட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்க அம்மா கூட்டு வந்து வீட்டை தள்ளிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ணி இந்த செருப்பும் வீட்டை தேடி வந்துருச்சு. அதை வாங்கி வீட்டுல வச்சுட்டு ஜிம்முக்கு சதறியாச்சு. ஜிம்முக்கு வந்து பார்த்தா பிளேட்டு கீட்லாம் அங்கங்கன்னு சதறி கிடந்துச்சு. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது எல்லா பிளேட்டையும் ரீராக் பண்ணிட்டு பெஞ்ச் எல்லாம் கொண்டு போய் அதை இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே கார்டியோக்குள்ள கூச்சாச்சு. எப்பயும் போல 1.5 மணி நேரம் கார்டியோ இன்னைக்கும் ஸ்பாம் பண்ணி விட்டாச்சு. அதை முடிச்சுட்டு அவினாஷ் ரோட்ல நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்படியே கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அவரு கூட கொஞ்ச நேரம் உரையாடல் நடத்திட்டு அவரை பார்த்து வழி அனுப்பி விட்டாச்சு. அப்புறம் எங்க அம்மா வீட்டுல இருக்க எல்லா எண்ணெயும் தூக்கி தலையில ஊத்தி விட்டாங்க. ஒரு 1.5 லிட்டரா தேறி இருக்கும். சரி, இது எல்லாமே ஊறிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஊற விட்டு அப்படியே ஒரு குளியல போட்டு நைட் எங்க அண்ணன் ஒரு மீன் கடைக்கு கூப்பிட்டு போனாரு. அங்க மீன் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ ஒரு பார்சலை வாங்கிட்டு வந்து வீட்லயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். Until then, good night.